ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ்க் மீ. நம்ம தனுஷோட படம் புதுசாக ஒன்று லான்ச் ஆயிருக்கு. அதில் ஹிந்தி நடிகை, ஹிந்தி டேரக்டர் எல்லாமே அனந்த் கேஎல் ராய் தனுஷோட 3வது படம் சேர்ந்து பண்ணுறாரு. கீர்த்தி சோனம் இவங்க வந்து தனுஷ்க்கு ஈக்குவலாக எந்தளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்தளவுக்கு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இது பண்ணியிருக்கிறாங்க. அம்பிகாபதி பார்ட் 2னே சொல்லலாம். அதே மாதிரி சிம்பிள் ஒன்லைன் என்னென்னா, திருக்கோடியில் இருக்க ஒருத்தன் உண்மையாக லவ் பண்ண பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போய் அவளுக்காக நிற்பாங்கிறது தான் பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் எவ்வளோ படித்து எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அவனுக்காக தெருவில் கூட வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறது தான் சிம்பிள் ஒன்லைனில் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவள் வெளியே காமிச்சிக்கிட்டதும் இன்னும் சொல்லிக்கிட்டதும் இல்லை. அதை முன்னாடியே சொல்லியிருந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி போயிருந்திருக்கும். ஒரு பொருள் இருக்கும் போதும் அந்த பொருளோட வேல்யூ ஒரு சிலருக்கு தெரியறதில்ல. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எல்லா பொண்ணுங்களுக்கும் ரிலேட்டபிளாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று படத்தில் நேரு கடைசி சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. இப்போ இருக்க 2K ஜென் கிட்ஸ்க்கெலாம் உண்மையான லவ்னா என்னன்னு தெரியறதில்லை. இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உண்மையான லவ்னா என்னங்கிறது, அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது இதை பார்த்தா தெரியுங்கிறது சிம்பிளாக சொல்ல வருது.